ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா காலையிலேயே இட்லியை வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயில் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம்டான்னு சொல்லி நாங்கள் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே தட்டில் வடை சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே நான் தட்டில் உட்கார்ந்தோடனே, என்னம்மா காலைல இட்லி தானேம்மா வச்சிங்க, வேறு ஒன்றுமே செய்யலையான்னு கேட்டதுக்கு ஆமாண்டா அப்படின்னாங்க. சரி, ஒரு வேளை இட்லி பொடி தான் வைக்க போகிறாங்களோ அப்படின்னு பார்த்தோம்னா, முந்தினேற்று வச்சு 4 நாளைக்கு முன்னாடி வச்ச தக்காளி சட்னி எடுத்துக்கிறாங்க. இது எங்கம்மா இந்த எடுத்தேன்னு கேட்டதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்தேன்டான்னு ஒரு அசட்டு சிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா கெட்டு போயிருக்க போது வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் முந்தினத்து வச்சு இந்த புளிக்குழம்பு இருந்துச்சு. இந்த பழைய குழம்பெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு என்னைய படுத்துது எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் தக்காளி சட்னி நீ வேண்டாம்மா, முதல்ல நீ ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்ட்டு என் தட்டில் தக்காளி சட்னியும் புளிக்குழம்பையும் வச்சாங்க. புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு நல்லா இருந்துச்சு. தக்காளி சட்னி இதை பார்த்தா உனக்கு மனுஷனாக தெரியலையான்னு சொல்லி நீ வைய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாரு, நாங்கள் கெட்டு போச்சுமா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி சட்னி எடுத்துகிட்டு புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோதான்.